வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ மினிமம் வந்து ஒரு 2 ஃப்ளோர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, கையில வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும்? கோல்டா வந்து எவ்வளோ இருக்கலாம்? அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்து நீங்க வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நாங்க வீடு கட்டுனதுலயும், நாங்க வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருப்போம் இல்லையா? அதனால நம்ம என்னெல்லாம் ப்ளஸ்ஸா வந்து இதில வந்து மாத்தலாம் அப்படிங்கிற மாரி ஒரு சில ஐடியாஸ இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனா அதே மாதிரி இப்போ மார்க்கெட் பிரைஸ் வந்து எவ்வளோ வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பில்டிங் கான்ட்ராக்டர் கிட்ட சில விஷயங்கள் எல்லாமே கேதர் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக உங்களுடைய பிளானிங்ல இந்த டிப்ஸையுமே அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். வீட வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க பிளான் பண்ணிட்டீங்க. ஒரு முடிவுல வந்து இருக்கீங்க. நம்ம எப்படியாவது இந்த வருஷம் வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, முக்கியமா நீங்க ஒரு 4 விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பேசிக்கா வந்து நீங்க பிளான் வந்து பண்ணியிருக்கணும். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லொகேஷன். ஸோ எந்த லொகேஷன்ல வந்துட்டு நீங்க வந்து வீடு கட்டுறீங்க? வில்லேஜா, சிட்டியா, டவுனா அப்படிங்கிறத பொறுத்துக்கோங்க. ஏன்னா, அந்த லேண்டினுடைய வேல்யூவும் ஹை ஆகும். நீங்க போடக்கூடிய காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸும் வந்துட்டு கண்டிப்பா உங்களுடைய லொகேஷனுக்கு தகுந்த மாரி சேஞ்ச் வந்து ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சூஸ் பண்ண வேண்டியது லொகேஷன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏரியா, பில்டிங் ஏரியா. எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ல வந்து நீங்க கட்ட போறீங்க? இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கலாம். ஆனா அந்த 3000 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது வேணும். ஏன்னா அந்த ஏரியா வந்து தெரிஞ்சது அப்படின்னா தான் நம்மனால எவ்வளோ பட்ஜெட்குள்ள வந்து வீடு கட்ட முடியும். நம்மளுடைய அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து வரும் அப்படிங்கிறத வந்து நம்மளால வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து முடியும். அண்ட் 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல். ஸோ நீங்க வந்து வித்தவுட் மெட்டீரியலோட குடுக்குறீங்களா? இல்ல மெட்டீரியலோட நீங்க மெட்டீரியல் வாங்கி குடுத்து லேபர் போடுறீங்களா? இல்ல வந்து அவங்களே மெட்டீரியல் போட்டு எல்லா ஒர்க்கும் எனக்கு ஃபினிஷ் பண்ணி குடுத்துருங்க. நான் வந்து ஜஸ்ட் எனக்கு கீ மட்டும் வந்தா போதும் அப்படிங்கிற மாரி ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட வந்து விட போறீங்களா? அப்படிங்கிறது உங்களுடைய பிளான் தான். ஸோ அதையுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலே வந்து பிளான் வந்து பண்ணிக்கோங்க. 4வது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டைப். நீங்க எப்படி கட்ட போறீங்க? பேசிக் டைப்பா? இல்லைன்னா பிரீமியம் டைப்பா? என்ன மாரி ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப ரொம்ப பேசிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஹோம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப பேசிக்கா தான் நம்ம வந்து கட்டியிருக்கோம். ரொம்ப பிரீமியமா ஃபால் சீலிங் பண்றது, ஸ்டேர்கேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வைக்கிறது, முன்னாடி எலிவேஷன் ஒர்க் இந்த மாரிலாம் ரொம்ப பிரீமியமா வந்து நம்ம போகல. ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஹோம் தான் நம்ம போயிருக்கோம். ஸோ நீங்க எப்படி வந்து கட்டணும்னு நினைக்கிறீங்க? பிரீமியம்னா அதுக்கு பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஹையா வந்து போகும். பேசிக் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாரி ஒரு பட்ஜெட் வந்து வரும். ஸோ இந்த 4 விஷயங்களையும் அடிப்படையா முதல்ல வந்து பிளான் வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறத நீங்க போட்டுக்கலாம். ஸோ இதில உங்களுக்கு நான் வந்து ஒரு ரஃப்பான ஒரு எஸ்டிமேஷன் வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஏரியா வந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து நீங்க பில்டிங் வந்து கட்டுறீங்க அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு லொகேஷனுக்குமே ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ரேட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து மாறுபடும். ஸோ நீங்க சிஸ்டர் நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கீங்கன்னு தெரியல. சிட்டி ஆர் வில்லேஜ்ன்னு தெரியல. இப்போ நாங்க இருக்கிற லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ரஃப்பான எஸ்டிமேட் வந்து உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ ₹1000க்கு பில் பண்ற பேசிக்கா இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் இருக்கு. 3000 வரைக்குமே வந்து போறக்கூடிய அமௌண்ட்டும் வந்து இருக்கு. அதுக்கு மேலேயுமே இருக்கு. பட் நார்மலா 3000 வரைக்குமே இருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 1800 வந்து எடுத்திருக்கேன். ஒரு ஸ்கொயர் ஃபீட்க்கு 1800 வந்து சார்ஜ் பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ நீங்க பில் பண்ணக்கூடிய ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு 1500. ஸோ இத கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 27 லேக்ஸ் வந்து வரும். ஸோ நான் வந்து என்ன ஒரு ரஃப் எஸ்டிமேட் வந்து போட்டிருந்தேன் அப்படின்னா, 35 லேக்ஸ் வந்து கண்டிப்பா வரும். 2 ஃப்ளோர் அப்படிங்கும்போது கண்டிப்பா இப்ப இருக்கிற மெட்டீரியல் காஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபுல் ஃபினிஷிங் பெயிண்டிங், ஈபி, எலக்ட்ரிக்கல் இது எல்லாத்தையுமே நீங்க ஃபினிஷிங் பண்ணி நீங்க வந்து ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 35 வந்துரும் அப்படிங்கிறத வந்து நான் கால்குலேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்க கணக்கெடுத்தீங்க அப்படின்னா, ஒரு 27க்குள்ள வந்து வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஸோ உங்க ஏரியால என்ன ஸ்கொயர் ஃபீட் வந்து போயிட்டு இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மெட்டீரியல வாங்கி லேபர் வந்து விடுறீங்களா? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க யோசிச்சுக்கணும். அதாவது ஹோல்சேலா வந்து நீங்களே டைரக்ட்டா போய் மெட்டீரியல் எல்லாமே வாங்குறது. வாங்கிட்டு லேபர் வந்துட்டு டெய்லி இல்லைன்னா இந்த மாசத்துக்குள்ள குறிப்பிட்ட மாசத்துக்குள்ள எனக்கு வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி மொத்தமா விடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு லேபர் சிஸ்டம்ல வந்து விட போறீங்களா? இல்ல கான்ட்ராக்ட் பேஸ்ல அதாவது மெட்டீரியல் அவங்களே பார்த்துப்பாங்க. அவங்க ஒர்க்கர்ஸ்ல இருந்து எல்லாருமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிளானிங் இருக்கு? ஸோ என்னென்ன ரூம்ஸ் வந்து தேவைப்படுது? என்ன மாதிரியான டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது? அப்படிங்கிற ஒரு ஃபார்மட் அவங்க கிட்ட குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி உங்க கையில கீ வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த 2ல நீங்க எது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத கரெக்ட்டா வந்து பிளான் பண்ணிக்கோங்க.
அப்படி வந்து நீங்க ஒட்டுக்கா மெட்டீரியல் வாங்கியோ, இல்லைன்னா மெட்டீரியலோடவே நீங்க அவங்க கிட்ட விடுறீங்கனாலும், சில விஷயங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து வரும். லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போர்வெல் போடுறதா இருக்கட்டும், காம்பவுண்ட் வால் கட்டுறதா இருக்கட்டும். ஒரு மாடுலர் கிச்சன் போடுறீங்க, இல்லைன்னா எலிவேஷன் ஒர்க் வந்து கொஞ்சம் நல்ல டிசைன் வந்து குடுக்கறது, வார்ட்ரோப் வந்து குடுக்கறது, ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் வந்து செட்டப் வந்து நீங்க வந்து பண்றது, வுட்டன் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்றது அப்படின்னீங்கன்னா, அதுக்கெல்லாம் அடிஷ்னலா வந்து தனியா வந்து உங்களுக்கு பட்ஜெட் வந்து அவங்க உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ அதையுமே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு பட்ஜெட் வந்து அவங்க உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அதுல இன்க்ளூடிங் என்னென்ன வரும். ஸோ எலிவேஷன் டிசைன் வருமா? ஃபால் சீலிங் வருமா? இல்லைன்னா ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் ஏதாவது இன்க்ளூட் ஆகுமா? அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலா இனிஷியலா ஸ்டார்ட்டிங்லயே வந்து கேட்டுக்கோங்க. ஸோ பிரைஸ் வந்து கம்பேர் பண்ணுங்க. இவங்க குடுக்குற ஒர்க்குக்கும், இவங்க குடுக்குற பட்ஜெட்டுக்கும், இன்னொருத்தர் ஒர்க் குடுக்குறதுக்கும், அவங்களுடைய பட்ஜெட்க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் ஆகுது. ஸோ நம்மளுடைய அந்த விஷன் நம்மளுக்கு என்ன ஒரு ஒரு பொருளும் எங்கெங்க இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு ட்ரீம் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த மாரியான ஒரு ட்ரீம் ஹவுஸ வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து பண்ணி குடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர் யாரு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு 4, 5 பேர்கிட்டயாவது ஒரு கொட்டேஷன் அப்படிங்கிறத வந்து வாங்கியிருக்கணும். அண்ட் வீடு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, கையில எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா 50% ஆஃப் அமௌண்ட் உங்க கையில வந்து இருக்கணும். ஸோ ஒரு 27 வந்து நீங்க போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுல வந்து ஒரு 13, 14 லட்சம் அப்படிங்கிறது வந்து உங்க கையில வந்து இருக்கணும். அது இருந்தா தான் நீங்க வந்து ஒர்க் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, ஃபினிஷிங் பண்றதுக்கு உங்களுக்கு கரெக்ட்டா வந்து இருக்கும். அதர்வைஸ் நீங்க கோல்ட் பிளெட்ஜ் பண்றதா இருக்கட்டும், இல்ல லோன்ஸ் ஏதாவது போறீங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். ஒரு 50% அமௌண்ட் வந்து கீழ கம்மியா இருக்கு அப்படின்னா, ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றத அப்பவே ஸ்டாப் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஸ்கிப் பண்ணுங்க. ஸோ அந்த அமௌண்ட்ட சேர்த்திட்டு அதுக்கப்புறமா நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இடையில எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. மினிமம் 50% கையில வந்து இருக்கணும். அதோட ஒரு 20-30% ஆஃப் அமௌண்ட்ட வந்து கோல்டா நீங்க வச்சிருக்கிறது அப்படிங்கிறது பெஸ்ட். லைக் நீங்க கோல்டா நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து அத வந்து பிளெட்ஜ் பண்ணி பேங்க்ல லோன் வந்து வாங்கி, அத வந்து நீங்க வந்து ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக எடுத்துக்கலாம். ஃபியூச்சர்ல உங்களுடைய இஎம்ஐஸ் மாதிரி மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகைய லோனுக்காக நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஜுவல்ல வந்து ஈஸியா வந்து உங்களால மீட்றதுக்கு வந்து முடியும். வீடு கட்டுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு இந்த ஜுவல் தான். ஸோ அத வந்து அரேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 30% ஆஃப் அமௌண்ட் அப்படின்னு நினைக்கும்போது, ஒரு 10 லேக்ஸ் அந்த மாரி வந்து வந்துரும். ஸோ மினிமம் நீங்க வந்துட்டு ஒரு 15 பவுன், 20 பவுன் அந்த மாரி வச்சிருந்தீங்கன்னா தான், பிளெட்ஜ் பண்ணா தான் இந்த அமௌண்ட் வந்து உங்களால வந்து ரெடி வந்து பண்ண முடியும். ஸோ அது வந்து கையில இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு சின்ன ஒரு ஒரு பிளான் என்ன அப்படின்னா, ஒரு 1000 ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து நீங்க கட்டுறீங்க அப்படின்னா, கீழ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஒரு 1000, மேல ஒரு 1000 அப்படின்னு பிளான் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு லிவிங் ரூம், ஒரு டைனிங், ஒரு கிச்சன் அண்ட் ஒரு ஸ்டோர், இன்னொரு ஒரு பெட்ரூம் அண்ட் பிளஸ் ஒரு காமன் பாத்ரூம் வர மாரி ஸ்டேர்கேஸ் இருக்கிற மாரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் மேல வந்துட்டு ஒரு இது போறீங்க 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து போறீங்க அப்படின்னா, 2 பெட்ரூம், ஒரு அட்டாச்டு பாத்ரூமோட வந்து நீங்க பிளான் பண்ணலாம். டெரஸ் இல்லைன்னா பால்கனி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து பிளான் பண்ணலாம். இந்த டிசைன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரூம்ல என்னென்ன மாதிரியான பில்டிங் எந்த இடத்துல எல்லாம் வைக்கலாம், எவ்வளோ ரூம் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ஐ மீன் எவ்வளோ அடி வந்து இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுடைய கான்ட்ராக்டர் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து பிளான் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கேஷ் வந்து கண்டிப்பாக 50% இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. உங்களுடைய பட்ஜெட் 35க்கு கம்மி இல்லாமல் வந்து போகாது. அண்ட் 50% அமௌண்ட் கையில் இருக்கணும். ஒரு ஒரு 15 பவுன் 20 பவுன் அப்படிங்கிறது கோல்டாக உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா பிளட்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோடு சேர்த்து நான் செலவுகளை எப்படியெல்லாம் கம்மி பண்ணலாம், என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து பிளானிங் அப்போ ஆட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சேர்ந்து வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.